அதிகமாக நெய் எண்ணெய்னு எதுவுமே தேவைப்படாது. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மட்டுமே நெய் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தண்ணி எதுவும் சேர்க்காம தேங்காவை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குனாலே போதும். தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் வதக்குனா போதும். எங்கள் வீட்டில் எல்லாருமே இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறினாலே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நான் இன்றைக்கி எள்ளு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. பசங்க நார்மலாகவே எள்ளுலாம் லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம எதுலையாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாததால் நான் சேர்க்கலை. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி லட்டு ஷேப்புக்கு பிடிச்சிக்கோங்க. ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்போர்ட்